வாழ வழியே இல்லை, நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இதை கேட்கிற மகனே மகளே, உன்னைத்தான் தேவன் அழைக்கிறார். உன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் உன்னுடைய குழியின் மத்தியிலும் தேவன் உன்னை எடுத்து அலங்கரித்து உயர்த்தி அழகு பார்க்கும்படியாக தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 1000 அவருடைய ஞானத்தின் ஆழங்களிலே 149வது ஞானம் என்ன தெரியுமா? தேவை பேதை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீ நினைக்கிறால நான் ரொம்ப பேதை, எனக்கு அறிவு இல்லை, நான் ஒழுக்கம் இல்லை. உன்னைத்தான் தேவன் தேடுகிறார். ஏன் தெரியுமா? பேதையாகிய பேதுருவையே எடுத்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன தேவன். அவன் கல்லா? நாணலை விட மோசம். ஆனா அவனை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. இந்த நாள்ல உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆமென். அந்த பேதையை கொண்டு என்னெல்லாம் செய்தாரு? அநேக சபைகள் நாட்டினார், வேத புஸ்தகத்தை எழுதினாரு, அநேக அற்புதங்களை செய்தார், மரித்தோரையும் எழுப்பினார். ஆனா அவன் எப்படிப்பட்ட ஆளு? அவனை போல ஒரு என்ன சொல்லலாம், பேதை, சொதப்பல் மன்னன். எத்தனை காரியங்கள்ல சொதப்பு இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்யும்படியாக தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள வந்துரு. இதோ அடியேன், ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி என்னை பயன்படுத்தும் என்று அவருடைய செட்டைகளின் மறைவிலே வந்து சேர்ந்து கொள் மகனே மகளே. ஆண்டவருடைய பார்வை என்னவென்று நான் உனக்கு சொல்லட்டா? இந்த 21வது நூற்றாண்டுல உன்னை விட்டா அவருக்கு ஆள் இல்லப்பா. அப்படி என்றால் என்ன பொருள்? நீ 21வது நூற்றாண்டை அல்லது இந்த வையகத்தை 21வது நூற்றாண்டிலே வாழ வைக்கக்கூடிய இயேசுவாக நீ இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்னெல்லாம் சொதப்புறான் பாருங்க. ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவனுக்கு பேர் என்ன? அன்ஸ்கூல்டு. நிழலுக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு போகலங்க. பேதை, அன்றாடம் காட்சி. மீன் பிடிக்கிறவர்களும் ஆடு மேய்க்கிறவர்களும் அருமையானவர்களே அதிகமான ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழுவார்கள். ஆனா அப்படிப்பட்ட நபர்களை தேவன் தேடி போனார் பாருங்க. அவன் ஆண்டவருக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறான்? அங்கே மத்தேயு 16:21-22. The book of Matthew chapter 16 verses 21 and 22. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். நான் என்ன சிஸ்டத்தில் வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பேதையாகிய பேதுரு என்ன ஆலோசனை சொல்லுகிறான் பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். நோ 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 நோ, ஐ won't allow you to go to the cross. அருமையானவர்களே, நீ இப்படிலாம் பேசுறப்பா, நீ ரொம்ப சொதப்புறா, எனக்கு வேண்டாம். நான் இந்த பூமியை ஆசீர்வதிக்க வேறொரு நபரை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று அவர் தெரிந்து கொள்ளவே இல்லைங்க. அதே பேதுருவை கொண்டுதான் உலகத்தை உலுக்கின தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, அடுத்தது பாருங்களேன். தேவனுடையவைகளை புரிந்து கொள்ள மாட்டான். 3.5 ஆண்டுகள் அவரோடு தங்கி அவரோடு உண்டு உணவு அருந்தி அவரோடு உறங்கினவன் எல்லாத்திலையும் சொதப்புறான் பாருங்க. இங்க என்ன சொதப்பல் பாருங்கள். மார்க் 9:5 மற்றும் 6வது வசனங்களிலே அந்த மறுரூப மலையிலே என்ன சொல்லுகிறான் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க் 9:5 மற்றும் 6வது வசனங்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். 6வது வசனத்துல, அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் பேசினான். நீ எத்தனை முறை அப்படி பேசியிருக்கிறா? எத்தனை முறை தவறாக பேசியிருக்கிறா?
ஆண்டவர் உன் மேல உசிரையே வச்சிருக்கிறார்ப்பா. ஆண்டவர் உன்மேல் வைத்திருக்கிற பிரியத்தை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்பதை நீ என்றைக்கு அறிந்து கொள்ள போகிறாய்? இதை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அவர்கள் தேவனை விட்டு விலகி போகவில்லை. தேவனை விட்டு விலகிட்டா உன்னை கூப்பிட மாட்டாரு. தேவனிடத்துல நிலைத்திரு மகனே, மகளே. தாவீது பண்ணாத சொதப்பெல்லாம் நீ பண்ணிட்டா? யோசிங்க. தாவீது செய்யாத தவறையா நீ செய்துட்டா? இல்லையா? ஆனா அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்து பாருங்களேன். என்ன நாலேஜ்? எப்போ அவர் தான் என்னை தெரிந்து கொண்டார், எனவே அவர் என் மீது பிரியமா இருக்கிறார் என்று வெளிச்சம் பாருங்க. ஐயா, பழைய ஏற்பாட்டிலே தாவீது தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை அடையவில்லை. நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். எனவே உன்னுடைய எல்லா குறைவுகளின் மத்தியிலும் தேவன் உன் மேல பிரியமா இருக்காருப்பா, உன் மேல உசிரையே வைத்திருக்கிறார்ப்பா. இதை மட்டும் நீ புரிஞ்சிட்டீன்னா அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவாய் மகனே, மகளே. அநேக சொதப்பிலிருந்து நீ வெளியே வருவாய். அவருடைய அன்பை தியானே. அவருடைய அன்பை சந்தேகிக்க வைப்பதே அநேக ஊழியர்களுடைய வேலையா இருக்கு. தலப்பா கட்டிட்டு உங்க அவிசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். கண்டுபிடிச்சு அப்படிப்பட்ட நபருடைய பிரசங்கத்தை கேட்காத. நீ கேட்டுதான் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கேட்டு ஒரு பரிதாபமான நிலையில நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு மனம் திரும்பு. உன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் உன்னை அழைத்த உன் தகப்பனாகிய தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஆசீர்வதிக்காமல் உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. 3வது பாருங்க, எப்போதுமே ஒரு அவசர கொடுக்க. முந்திரி கொட்டமாங்க பாருங்க, உணர்ச்சி வசப்படுதல். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி சிலுவையில் அறையப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போவதற்கு போர் சேவகர் வருகிறார்கள். ரொம்ப எமோஷன் ஆயிட்டான். என்ன ஆயிட்டான் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 18 verse 10 I shall read. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு பாருங்க, காதையே வெட்டிட்டாங்க. கர்த்தர் அவனை கைவிடவில்லை. பேதுருவுக்கு இயேசு சொன்ன அத்தனை காரியங்களையும் நிறைவேற்றினாரா இல்லையா? பேதுரு, உன்கிட்ட ஒரு ஒழுக்கமே இல்லை, உன்கிட்ட விசுவாசமே இல்லை, நீ எனக்கு வேண்டாம் என்று அவனை தள்ளிவிடவில்லை. அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். என்ன கேள்வி? அங்கே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க வேதத்திலிருந்து தான் பேசுறீங்க. ஆனால் ஏன் இப்படி ஒரு சிலரை மாத்திரம் தேவன் ஆசீர்வதித்தார், ஒரு சிலரை மாத்திரம் தேவன் பெரிய பெரிய ஊழியங்களை அவர்கள் மூலமாக செய்தார்? நல்ல நியாயமான கேள்விதான். ஏன் தெரியுமா? ஐயா, ஒரு சிறு கூட்டமே தேவனோடு நின்றார்கள். என்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் என் தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்பி தன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் நம்பிக்கையோடு அவரோடு பயணித்தார்கள். அருமையானவர்களே, ஆபிரகாமை பத்தி பார்த்தோம். தேவனோடு பயணிக்கிறான் பாருங்க. வேண்டாம் என்று ஆபிரகாம் வித்ரா பண்ணிருந்தா தேவன் கரம் பிடித்து இழுக்க மாட்டார். ஆமா, நம்முடைய முதல் பெற்றோர் செய்த அதே தவறை செய்கிறீங்க. அதை தவறை செய்யாதீங்க. ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். நீங்க 120 ஆண்டுகளுக்கு மேலாக காண்டாமிருகத்திற்கொத்த பலத்தோடும் கால்கள் மான் கால்களை போல பலன் உள்ளதாகவும் வாழ போகிறீர்கள். நீங்கள் கடைசி மூச்சு விடுவரைக்கு அநேக காரியங்களிலே சொதப்புவீர்கள். ஆனாலும் உங்களை தன்னுடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளினாலும் உங்களை அலங்கரித்து அழகு பார்க்க ஆசையாயிருக்கிறார். மகனே, அவரை விட்டு ஓடாத. முதல் பெற்றோரை போல ஒளிந்து கொள்ளாத. யூதாசை போல நாண்டு கொண்டு நின்று சாகாத. அந்த 99.99% வனாந்தரத்தில் விழுந்து போனார்களே, அவர்களோடு சேர்ந்து கொள்ளாது. காலேபு யோசுவாவோடு சேர்ந்து கொள், தாவீதோடு சேர்ந்து கொள், தெபொராளோடு சேர்ந்து கொள். பாவிகளிலே பிரதான பாவியாகிய பவுலோடு சேர்ந்து கொள். மகனே, மகளே, பேதுரு செய்த அடுத்த சொதப்பல் என்ன தெரியுமா? பெரிய சவால் விடுறான். ஆண்டவரே, எல்லாரும் ஓடினாலும் சரி, நான் உம்மை விட்டு ஓட மாட்டேன். வாசிக்கட்டுமா அதை உங்களுக்கு? Matthew 26:33. The book of Matthew chapter 26 verse 33.
பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன். சொதப்பல்னா உங்களுக்கு புரியுதா? இப்படி சவால் விட்டவள் சேவல் கூவுகிறதற்கு முன்னாடி, அதாவது விடுகிறதுக்கு முன்னாடியே இவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி சத்தியம் பண்ண தொடங்கிட்டான். நீ வேண்டான்னு விடல. பாயிண்ட் அதாங்க. ஹல்லேலூயா. ஓ வாட்ச் எ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நான் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. சொதப்பல்ல பெரிய சொதப்பல் என்ன தெரியுமா? பலமுறை சொல்றார், எப்பா நான் சிலுவையிலே அறையப்படுவேன், மரிப்பேன், அடக்கம் பண்ணுவார்கள், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னதை காதுல வாங்கவே இல்லை. இவன் போனாலும் பரவாயில்ல, 12 பேரையும் கூப்பிட்டுட்டு மீன் பிடிக்க போயிட்டான். அவர் கைவிடவில்லை மகனே மகளே. பின்னால போறாரு பாருங்க. ஏன் நீ பயப்படுகிறா? ஏன் நீ தயங்குகிறா? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எது வரைக்கும் தெரியுமா? உனக்கு எழுதி தந்திருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் வரை உன்னை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, அவர் இன்டென்ஷனலா ஒரு காரியத்தை செய்யறார். என்ன தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தணுமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் பாருங்க. அவருடைய அஜெண்டாவில் என்ன தெரியுமா? ஞானிகளை இன்டென்ஷனலாக நான் வெட்கப்படுத்த. அப்போ என்ன செய்யணும்? பேதைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ அப்படித்தான் நினைக்கிற அங்கிள், உங்களுக்கு தெரியாது, நான் பேத மகனே மகளே. இன்றைக்கு உன்னோடு தேவன் திட்டவும் தெளிவுமாக பேசி இருக்கிறார். மறுபடியுமாக உன்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.